டெக்னிக். கொஞ்சம் பார்க்கும் கிளாஸ்ல போதும்டா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا لئن لم ينته لنسفعا بالناصية குட். ரெண்டாவது أن رآه استغنى மூணாவது أيحسب أن لم يره أحد குட். நாலாவது إنه ظن أن لن يحور ராவலினம் யஹூர் இர் கொஞ்சம் வரட்டும் இல்லை. إنه ظن أن لن يحور ஐந்தாவது قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين முஃமினீன் பிழை. பாத்தீங்களா பாத்தீங்களா? திருப்பி போவோம் ஃபர்ஸ்ட்லேருந்து. قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا. குட், மாஷா அல்லாஹ். நாங்கள் இன்னைக்கு தன்மீனுடைய உதாரணங்களுக்கு வருவோம். அதே கேன்செப்ட், அதாவது இதுதான் பிலா உன்னாட அதே கேன்செப்ட். சுக்குர் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் எப்படி நாங்கள் இதுதான் பிலா உன்னாட எழுத்துக்களான லாம் ரா வார நேரத்தில் எப்படி நாங்கள் சேர்த்து உன்னா இல்லாமல் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினோமோ அதே போல இங்கேயும் தன்மீனுக்கு பின்னால சுக்கு இந்த இதுதான் பிலா உன்னாட எழுத்து ரா லாம் வார நேரத்தில் உன்னா இல்லாம சேர்த்து ஓதணும். முதலாவது உதாரணம் மட்டும் உங்களுக்கு நாங்க தந்திக்கிறோம். சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால இதுதான் பிலா உன்னாட எழுத்து வாரது. எந்த முதலாவது வந்திக்குது? குயிக் குயிக் பிளேஸ் எந்த இடத்துல வந்து ரெண்டாவதுல الشيطان الرجيم மூணாவது همزة اللمزة நாலாவது மூணாவது ரெண்டு இன்னொன்று குயிக் 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 ஃபாஸ்ட். மற்றது வயலுள்ளி மூணாவது عيشة الرادية ரெண்டாவது يومئذ لخبير வெரி குட். ஆறாவது எது நாலாவதா? ஆறாவது லேட் ஆகுது வரணும் வந்திக்கணும். ஏழாவது فعال لما அந்த فعال لما
ஃபஅாலுன் லிமால வருது. ஆ. ஏழாவது சரி. ஐந்தாவதுல ஐந்தாவதுல ம். சுக்கூன் செய்யப்பட்ட மீம் ஒரு தொடர்பான சட்டம் உண்டிக்குதா? சுகுன் செய்யப்பட்ட மீம் நீக்குது. இருக்குது. என்ன சட்டம் சொல்லுங்க அவங்க. ஆம், சுகுன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால எஃபோட எழுத்து ப வந்திருக்கிற சத்தியம் பாவின் மூலமாக சுக்குன் செய்யப்பட்ட மீனை மறுத்து உண்ணாடுவதனும். குட். அப்போ பா வந்து இஃபாட எழுத்து அப்படித்தானே? ஓ. இது உங்களோட ஒர்க். நான் கிளாஸ்ல கேட்டது இது உங்களோட ஒர்க் ஹோம்ஒர்க் தான். நாங்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான சாப்டரை இதுவாக தொடர்பான சாப்டர் வந்து பார்த்துக்கொள்வோம். மறக்கப்படாது. சரி. ஆ. இதுதான் பிலா உண்ணா வாய்க்கலாம், இதுதான் உண்ணா வாய்க்கலாம். எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் இரண்டு சொற்கள் தான் வரும். எப்படி செய்யும்? ரெண்டு வேர்ட்ல இரண்டுன்னா வரும். எப்படின்றால் ஃபர்ஸ்ட் வேர்ட்ல கடைசியா வாரது தன்மீனாக அல்லது சுக்கூன் செய்யப்பட்ட நூனாக இருக்கும். சேம் டைம் அடுத்த வேர்ட ஃபர்ஸ்ட் லெட்டராக குறிப்பிட்ட இதுகாம் பிலா உண்ணா அல்லது இதுகாம் பி உண்ணாவினுடைய எழுத்து வரும். இது இதுகாமுடைய சட்டத்துக்கே உரிய ஸ்பெஷலான பண்புல உண்டு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகினா? விலங்கல்ல சரியா விலங்கலையா? இதுகாம் பிலா உண்ணா அல்லது இதுகாம் பி உண்ணாங்கிறது இரண்டு வேர்ட்ல தான் வரும். டபுள் வேர்ட்ல வரும். கச்சாய் வரும். அண்டர்ஸ்டாண்ட்? எப்படி? இப்ப பாருங்க, லன் என்கிறது ஒரு வேர்ட், யஹூருங்கிறது ஒரு வேர்ட். லன் என்றதுல லாஸ்ட் லெட்டராக வந்திருக்கிறது சுக்குன் செய்யப்பட்ட நூன். யஹூரினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டராக வந்திருக்கிறது என்ன? இதுதான் பிகுன்னாவுடைய லெட்டர். ஸோ என்ன செய்யுது? டூ லெட்டர்ஸ் அல்ல, டூ வேர்ட்ல வந்தீங்க. ஓகே, இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஷதீதன் மின். பாருங்க, ஷதீதன்ங்கிறது ஒரு வேர்ட், மின்ங்கிறது இன்னும் ஒரு வேர்ட். திருப்பி மில்லதுன் ரெண்டு வேர்ட்ல வந்தீங்க. சரியா? ஆனா ஏனைய சட்டங்கள் அப்படி அல்ல. உதாரணத்துக்கு துன் ஹூ இதுதான் மதி இலுகார சட்டம் மதிக்குது. ஆனா ஒரு சொல்லே வந்துட்டு ரெண்டும் வேங்கதா. எந்தஹி ஒரே சொல்லுக்குள்ள விஷயம் முடிஞ்சு. விளங்குதா? ஆகவே எந்த சட்டம் மட்டும் இதுக்கு ஸ்பெஷல்? இதுகாமுடைய விலா உண்ணா வாய்க்கலாம், இது அப்படி உண்ணா வாய்க்கலாம். இந்த சட்டம் மட்டும் ஸ்பெஷலான பண்புன்னா அவை இரண்டு சொல்ல வரணும். நீ விதிவை தேடி பார்க்கணும். எங்க சரி ஒரு சொல்லுல இதுகாம்ட சட்டம் வருதா ரெண்டும் நீங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். இப்ப சரியா? அப்படி வந்துச்சுன்னா அதுக்கான உதாரணம் தந்திக்கு பாருங்க. கீழே 4 உதாரணம் தந்திக்கு. ஒரு வேளை வந்திக்குது, ஒரு சொல்ல வந்திக்குது பாருங்க. சின்வான் சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால இதுகாம் பிகுன்னாவோட எழுத்து வா வந்திக்குது. வந்திக்குதா? இப்ப எப்படி ஓதணும்? சிவுவானா சின்னுவானா எப்படி ஓதுற? இங்கதான் இந்த மாதிரி ஒரு சொல்லுல வந்துச்சுன்னு சொன்னால் அங்க இதுகாம்ட சட்டம் ரிஜெக்ட் ஆகிவிடும். அங்க சட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ண முடியாது. ஏண்டால் இதுகாமுக்கு ஸ்பெஷலான பண்பு என்ன? அது டபுள் வேர்ட்ஸ்ல கட்டாயம் வரணும். ஒரு சொல்ல வந்துச்சென்றால் நாங்க எதுவுமே செய்யலாது, இருக்கிறது போல நோமலா ஓதிட்டு போதா. நீ சின்வான் துன்யா இன்வான் புன்யா இதுல எதுவும் உண்ணாவை செஞ்சு கொண்டு சட்டம் எடுத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு 2 வேலை இது. ஹோம்ஒர்க் அனுப்பணும்.
ரெண்டாவது இந்த விஷயத்தை பத்தி நல்லா தேடி பார்த்து ஃபுல் ரிசர்ச்சோட அடுத்த கிளாஸுக்கு வரணும். நான் நிறைய கேள்வி கேட்பேன் இல்ல. என்ன தேடி பார்க்கணும்? இது இந்த ஒரு வேர்டு வேற என்ன வந்திக்குதா, இது நாலு தான் ஆகிக்குது, ரெண்டு வேர்ட்ல வந்தா உண்ணான்னு சொல்றோம், வேற எங்க சரி ஒரு வேர்ட்ல வந்தா உண்ணா செய்யறதுக்கான சந்தர்ப்பம் ஒன்று வந்திக்குதா, இந்த சட்டம் என்ன, என்ன இந்த விஷயம், ரெண்டு வேர்டு என்ன ஒரு வேர்டு என்ன, இதெல்லாம் தேடி பார்க்கணும் ரெக்கார்டிங் கேட்டு. நான் கேள்வி கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். ஆனா ஹோம்ஒர்க்கும் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஹோம்ஒர்க் திருத்துவேன். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோம்ஒர்க் உடைய அப்ப அனுப்பணும் அது. அனுப்புவானா? ஹோம்ஒர்க் அனுப்புங்க. இதை நீங்க தேடி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வாங்க. சரி. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.